மாதம் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட கூட்டணி வைக்கிறோன்னு சொல்லிட்டு பாஜக அவரை அழைச்சி கூட்டணி வச்சுட்டாங்க. ஆனால் ஓபிஎஸ்க்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இடி ரைட்லாம் விட்டுருந்தாங்க. அப்போ ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கலையான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி இருந்துச்சு. ஸோ அக்டோபர் வரைக்கும் பொறுங்க அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் சமாதானப்படுத்தி வச்சுருக்காங்க. உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா சின்னம் வருன்ற மாதிரி. ஏற்கனவே ஓபிஎஸ் முதலமைச்சர் இருந்தார். ஸோ பிஜேபி சொல்லி தான் பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு ஓபிஎஸ் சிபிஎஸ் இணைப்புக்கு அப்புறம். அப்போ பிஜேபி ஓபிஎஸ் தொடர்ந்து புறக்கணிக்குதோன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு யோசனையில் ஓபிஎஸ் ஆதரவுலாம் இருக்காங்க. ஸோ ஓபிஎஸ் ஆதரவுலாம் நினைக்கிறாங்கன்னா தொடர்ந்து இதே நிலைமை இருந்துச்சுன்னா நம்ம விஜய் கூட்டணி போயிடலாம், இல்லை பிஜேபி எதிர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி அதிமுகவில் இருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிஜேபி கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை சொன்னார். ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா தொண்டர்கள்லாம் பார்த்திங்கன்னா பிஜேபியை எதிர்க்க துணிஞ்சிட்டாரு எடப்பாடின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட கூட்டணி வச்சுருக்கிறது தான் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு. தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் ஆதிக்கம், டிடி தினகரன், சசிகலா ஆதிக்கம் தான் இருக்குது. அப்போ இங்கே இருக்க தொகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு ஒதுக்கிடலாம்ன்ற எண்ணத்தில் இருக்காங்க. அப்படி பிஜேபிக்கு ஒதுக்கிட்டால் அதிமுக இந்த இந்த தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா நினச்சி கூட பார்க்காத முடியாத அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் இனி இங்கிட்டு ஜெயிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அதிமுக தென் மாவட்ட முகம் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இல்லாமல் போயிடும். ஸோ தென் மாவட்டம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா பாஜக வசமாக போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சான்றே பார்த்திங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நிறைய இடங்களில் பிஜேபி 2வது இடம் வந்துச்சு, அதிமுக 3வது இடத்துக்குலாம் தள்ளப்பட்டுச்சு. குறிப்பிட்டு மதுரையிலேயே பார்த்திங்கன்னா சொல்லலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி உட்கட்சியில் இருக்க அதிமுகவினர் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென் மாவட்டங்களை பார்த்திங்கன்னா பிஜேபிகிட்ட அடை வைக்கிறீங்க, தார வார்த்தை கொடுக்குறீங்கன்ற மாதிரி. அப்படி ஒரு தடவை பார்த்திங்கன்னா இந்த பழக்கம் போச்சுன்னா அது ஸ்டாண்டர்டாக பார்த்திங்கன்னா பிஜேபி வசமாயிரும் தென் மாவட்டம் ஃபுல்லாமே. இங்கே லோக்கலில் இருக்க அதிமுகவினர் கூட பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க. திமுகவுக்கும் இது ஒருவேளை சாதகமாக முடியாததுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுக தென் மாவட்டங்களில் அதிகப்படியாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாஜக 2வது இடம் வரும். அதிமுக அங்கே போட்டி இல்லைன்னா தொடர்ந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா கட்சின்றதை மறந்துடு அப்படியே பிஜேபிக்கு மோடி வசமாக